கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இயேசு யூத ஜனங்களை பார்த்து, பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால் அவர் என்னோடே கூட இருக்கிறார். நீங்களும் பிதாவின் சித்தப்படி செய்தால் இயேசு என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார் என்றார். இதனை அவர்கள் கேட்கும்போது அநேகம் பேர் இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய உபதேசத்தை கேட்டு அதின்படி செய்தால் நிலைத்திருந்தால் எனக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றார். உங்களுக்கு அநேக வேத வசனங்கள் தெரியும். உங்களுக்கு தெரிந்த வேத வசனங்களின்படி செய்தால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்றார். அதற்கு யூதர்கள், நாங்கள் யாருக்கும் அடிமையல்ல. ஏனென்றால் நாங்கள் நீர் பிறக்கும் முன்னாடியே காலம் காலமாக நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. அப்படி இருக்க நாங்கள் விடுதலையாவீர்கள் என்று எப்படி நீர் சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் எல்லாரும் மனிதர்கள். உங்களையும் அறியாமலேயே அநேக தவறுகள் செய்திருப்பீர்கள். நீங்கள் பாவங்களை விட முடியாமல் தவிக்கிறீர்கள். சில பாவங்கள் உங்களை மறுபடியும் செய்ய தூண்டுகிறது. அப்படியானால் நீங்கள் பாவத்தை விட முடியாமல் இருக்கிறீர்கள். ஆகவே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்றார். ஒரு அடிமைக்கு வீட்டிலே இடம் கிடையாது. அவன் சுயாதீனமாய் அவன் இஷ்டப்படி வாழ முடியாது. வீட்டிற்கு அடிமையாயிருப்பவன் வீட்டிலே யார் என்ன வேலை சொன்னாலும் செய்ய வேண்டும். ஆகவே அடிமையானவன் ஒரு நாளும் வீட்டிலே நிலைத்திருக்க இயலாது. ஆனால் வீட்டிற்கு செல்லப்பிள்ளை என்றென்றைக்கும் வீட்டிலேயே இருப்பான். அதை போல நீங்கள் அடிமையாயிருந்தால், அதாவது பாவத்துக்கு அடிமையாயிருந்தால், அவன் என்றென்றைக்கும் பரலோகமாகிய வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது. என்றைக்கு அவன் தன் பாவத்தை தான் செய்த தவறை உணர்ந்து குமாரனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்கிறானோ அன்றைக்கு அவன் விடுதலையாகிறான். அது முதல் அவன் என்றென்றைக்கும் பரலோகத்தில் நிலைத்திருக்கிறான். பரலோகம் அவன் சொந்த வீடாகிறது என்று இயேசு கூறினார். இப்படித்தான் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை புதிதாக ஆலயத்துக்கு வந்தார். ஆராதனை முடிந்தது. எல்லாரும் வீட்டிற்கு செல்வதற்காக வெளியே சென்றார்கள். அவர் எல்லாரையும் உள்ளே வரும்படி சொன்னார். போதகரும் எல்லாரும் உள்ளே வாருங்கள், புதியதாக ஒருவர் நம் ஆலயத்திற்கு வந்துள்ளார். அவர் ஏதோ பேசப்போகிறாராம், எல்லாரும் கேட்டு செல்லுங்கள் என்றார். எல்லாரும் ஆலயத்தினுள் வந்தனர். புதியதாக வந்தவர் கூறினார், இந்த ஆலயம் அஸ்திவாரம் போட்டது, இதை கட்டினது நான் தான். இவ்வளவு பெரியதான ஆலயத்தை நான் கட்டினேன். இந்த ஆலயத்தில் போடப்பட்டுள்ள விளக்குகளெல்லாம் என்னுடையவைகள். நான் இந்த ஆலயத்தில் நீங்கள் எல்லாரும் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவாய் கஷ்டப்பட்டு செய்திருக்கிறேன். ஆகவே நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன். உங்களை விட நான் உயர்ந்தவன். நான் இந்த ஆலயத்திற்கு செய்தவைகள் அதிகம் என்றார். அதற்கு போதகர் கூறினார், சகோதரனே, நீங்கள் ஒருவேளை இந்த ஆலயத்தை முழுமையுமாக கட்டியிருக்கலாம், விளக்குகள் எல்லாம் போட்டிருக்கலாம், அதெல்லாம் சரிதான். ஆனாலும் ஆண்டவர் முன்னால் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லை. நீங்களும் நாங்களும் நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறைக்காமல் சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை விட்டுவிட்டால்தான் பரலோகம் போக முடியும். சும்மா நான் தான் ஆலயத்தை கட்டினேன், ஆகவே நான் நேர்வழியாக பரலோகம் சென்று விடுவேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று போதகர் அவரிடம் கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்காக எங்கள் ஊரில் இதை நான் செய்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் கவலையற்று இருக்கிறோமா? நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் தான் முதலில் பரலோகம் செல்வோம் என்று சொல்லுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு அடிமைகள் தான். ஆகவே அவைகளை அறிக்கை செய்து பரலோகமாகிய வீட்டிலே நிலைத்திருப்போம். அங்கே குமாரனாகிய இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் நிலைத்திருப்பதை நாம் பார்த்து என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாவத்திற்கு அடிமையாயிராமல் விடுதலையாகி உம்மோடு பரலோகத்தில் நிலைத்திருக்க அருள் புரியும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.